அனைவருக்கும் வணக்கம். வியாழக்கிழமை மாலை 6 மணிலிருந்து இரவு 9 மணிக்குள்ள வராகி அன்னைக்கு இந்த தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்து இந்த மஞ்சளை இப்படி பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கு குபேர யோகம் கிடைக்கும். இந்த மஞ்சள் தீபம் எப்படி ஏற்ற வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும், லக்ஷ்மி கடாட்சமாக நம்ம மாறுவதற்காகவும் மற்றும் மனக்கவலைகள் மன பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வதற்காகவும் இந்த வழிபாடு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். யாருக்கெல்லாம் மனக்கவலையும் பண பிரச்சனை இருக்கோ அவர்கள் எல்லோருமே இந்த வழிபாடு செய்து இந்த மஞ்சளை இப்படி பயன்படுத்துங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வராகி அன்னை படம் இருக்குது, சிலை இருக்குன்னு அதற்கு முன்னாடி தீபம் ஏற்றிக்கோங்க. இப்போ படமும் சிலை இல்லை, அகல் விளக்கு தான் நான் ஏற்றுகிறேன் அப்படின்னா தனியாக ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி மஞ்சள் திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. ஏற்றிட்டு மஞ்சள் திரி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக இருக்கிற பஞ்சு திரியில் தீபம் ஏற்றணும். அந்த விளக்கில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நீங்கள் ஏற்றிக்கிடணும். அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, வராகியம்மன் படத்திற்கு முன்னாடி ஒரு மண் அகல் விளக்குலையோ அல்லது சின்ன ஒரு பவுல்லையோ நீங்கள் மஞ்சள் எடுத்துக்கோங்க. அதாவது அந்த மஞ்சள் நீங்கள் பயன்படுத்துகின்ற மஞ்சளாக இருக்கணும். அதாவது நீங்கள் உங்கள் உடலுக்கு பூசுகின்ற மஞ்சளாக இருக்கலாம், கஸ்தூரி மஞ்சளாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு குளியல் மஞ்சள் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதற்கு கூட நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த மஞ்சள் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு டப்பாலையோ அல்லது ஒரு அகல் விளக்குலையோ நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபாய் நாணயம் ஒன்று வச்சுருங்க. வைத்துட்டு அதில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒரே ஒரு ஏலக்காய் வைக்கணும். ஏலக்காய் வைத்துட்டு நீங்கள் வேண்டிக் கொள்ளணும். உங்களுடைய பிரச்சனைகள், பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே தீர வேண்டும் அப்படிங்கிறத வராகி அம்மன்கிட்ட வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு அந்த தீபம் ஏற்றும் வரை அந்த மஞ்சள் அப்படியே இருக்கட்டும். அதற்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அந்த மஞ்சளை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 5 ரூபாய் நாணயமும் அந்த ஏலக்காய் எடுத்து ஒரு மஞ்சள் நிற துணி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து அதில் வைத்து முடிச்சு போட்டு கெட்டிக்கோங்க. அதில் கொஞ்சோடு இந்த மஞ்சளை சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை போல் அந்த டப்பாவில் இருக்கிற மஞ்சளை சேர்த்து முடிச்சு போல் கெட்டி நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க. பணம் சேரும். அடுத்து நமக்கு ஏற்கனவே மஞ்சள் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வராகி அம்மன் படத்திற்கு முன்னாடி, அந்த மஞ்சளை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, தினமும் குளிக்கிற நீரில் கலந்து குளிக்கணும். தினமும் பூசி குளிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தினமும் ஒரு சிட்டிகை போல் ஒரு பக்கெட்டில் தண்ணீரில் போட்டு குளிச்சிடுங்க. அப்படி குளிக்கிறதுனால உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். மனக்கவலைகள் முற்றிலும் தீரும், பண பிரச்சனை தீரும், லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கை ராசி இல்லை, நம்மக்கிட்ட பணம் தங்க மாட்டேங்க அப்படிங்கிற ஒரு நினைவு வரும் பார்த்தீங்களா, ஒரு சொல் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்மளை நமக்கே அப்படி தோணாமல் நம்ம ஒரு அதிர்ஷ்டக்காரி, நம்ம ஒரு ராசியான கை அப்படிங்கிறத நமக்கே தோன்றது இந்த மஞ்சள் உங்களுக்கு செய்யும். கட்டாயமாக இதை பயன்படுத்துங்க. தினமும் இந்த மஞ்சள் எவ்வளோ நாட்கள் தீருதோ அவ்வளோ நாட்கள் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் போட்டு குளிங்க. பூசி குளிக்க விருப்பம் இல்லாதவர்கள் நீங்கள் தண்ணீரில் போட்டு குளிப்பது மிக சிறப்பான பலன் கிடைக்கும். தரித்திரம் நீங்கும் மற்றும் செல்வங்கள் பெருகும். அது கண்கூடாக நீங்கள் உணர முடியும். இதை செய்து பாருங்கள். அதற்கடுத்து ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, அந்த மஞ்சள் ஒரு சிட்டிகை பொடி மஞ்சள் போட்டு நீங்கள் குளிப்பீங்க பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு சொட்டு போல் நீங்கள் என்ன சேர்க்க வேண்டும் அப்படின்னா, முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்ரு சேருங்க. இந்த ரோஸ் வாட்ரு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. இப்போ ரோஸ் வாட்ரு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஒரு சொட்டு பால் சேர்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை இன்னமும் கூட்டி கொடுக்கக்கூடியது இந்த பொருள். அதனால் இந்த 2ல் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. 2மே இல்லை அப்படின்னா மஞ்சள் மட்டும் போட்டு தினமும் குளிக்கணும். தினமும் தொடர்ந்து ஒரு 21 நாட்கள் இது செய்து பாருங்கள். உங்களுக்கு சூப்பரான பலன் உங்களுக்கு கிடைக்கும். கைக்கு மேல் உங்களுக்கு பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். இந்த வியாழக்கிழமை ஆரம்பித்தீங்க அப்படின்னா 3வது வாரம் வியாழக்கிழமைக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் சேஞ்சஸ் நல்லா தெரியும். பண வரவும் மற்றும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். 100% கிடைக்கும். நம்பிக்கையோட இந்த வழிபாடும் மற்றும் இதை இப்படி நீங்கள் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் போது தான் நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். மஞ்சள் தீபம் ஏற்றி வைத்துட்டு அதற்கப்புறம் அந்த மஞ்சளை தண்ணீரில் கரைச்சி செடிக்கடியில் ஊற்றுறது ஒரு பலனும் கிடைக்காது. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். கட்டாயமாக எல்லோருமே ஃபாலோ பண்ணுங்க. சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நெய்வேத்தியமாக உங்களால் முடிஞ்சது என்ன வைக்க முடியுதோ அதை வைத்துக்கோங்க. ஒரு வாழைப்பழம் வைத்தால் கூட போதும், அல்லது கல்கண்டு, இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. மஞ்சள் நிற பூக்களால் வழிபாடு செய்யுங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை குரு பகவான் கூறிய நாள். வில்வேலை இருக்குது அப்படின்னா வில்வேலால் அலங்காரம் செய்யலாம். ஏன்னா இன்றைக்கி குபேர பிரதோஷம் இருக்கின்றது. அதனால் உங்களுக்கு என்னென்ன முடியுதோ நீங்கள் வராகி அன்னைக்கு திருப்தியாக வழிபாடு செய்துக்கோங்க. நல்ல பலன் கிடைக்கக்கூடிய இந்த வழிபாடை மிஸ் பண்ணிடாதீங்க.
பண வரவு வேண்டும் அப்படி நீங்கள் நிஜமாவே ஆசைப்படுறீங்க அப்படின்னு வியாழக்கிழமை நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்தாலே பண வரவு நன்றாக இருக்கும். இதை நான் பலமுறை பதிவுகளை நான் சொல்லியிருக்கிறேன். வியாழக்கிழமை மஞ்சளை அதிகமாக பயன்படுத்துங்க. குருவுக்கு உகந்ததும் மஞ்சள் தான். குரு நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மக்கிட்ட பணவரவு நமக்கும் இருக்கும், நம்ம வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கும் பணவரவு நன்றாக இருக்கும். பணவரவு வேண்டும் நினைப்பவர்கள் மஞ்சளை அதிகமாக பயன்படுத்துங்க. மஞ்சள் ஆடை போடலாம். இல்லை மஞ்சள் ஆடை இல்லை அப்படின்னா நீங்கள் கையில் மஞ்சள் கர்ச்சீப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை பயன்படுத்திக்கோங்க. இல்லைன்னா வியாழக்கிழமையாவது மஞ்சள் கையில் தேய்ச்சி குளிங்க. அதாவது முகத்தில் தேய்க்கும்போது கையில் மஞ்சள் இருக்கும், சரிங்களா? அதனால் மஞ்சள் பயன்படுத்துங்க. எந்த அளவுக்கு மஞ்சள் பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பண விஷயம் ஏற்படும். வியாழக்கிழமை என்று கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும். வெள்ளிக்கிழமை எப்படி சுக்கிரனுக்கு உகந்த நாள். பெண்கள்னாலே சுக்கிரன், ஆண்கள்னாலே குரு. குரு ஆண்களுக்கு சிறப்பாக இருந்தால் தான் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பண வரவு அதிகமாக இருக்கும். இப்போ திருமணமான பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்று மஞ்சள் கயிறில் மஞ்சள் தேய்த்து குளிக்கணும். அப்படி இருக்கும்போது கணவனுக்கு நல்ல வருமானமும் கிடைக்கும், ஆயுளும் அதிகரிக்கும். வியாழக்கிழமை அன்று குருவை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நமக்குள்ளே. அப்படின்னா மட்டும்தான் நமக்கு நல்ல ஒரு பண வரவு இருக்கும். ஒரு வாரம் செய்து பார்த்து எனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. கண்டினியூவாக செய்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். குரு பகவானுக்கு உகந்தது இந்த கொண்டக்கடலை சுண்டல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சுண்டல் அவிச்சு நீங்கள் சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கும்போது ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் குரு பகவான் ஆலயம் இருக்கின்றது அப்படின்னு கொண்டக்கடலையை மாலையாக நம்ம போட்டு அதை சுவாமிக்கு போட்டு வந்தோம் அப்படின்னு நமக்கு நல்ல ஒரு பண வரவு இருக்கும், வேலை கிடைக்கும், மற்றும் நம்மளுடைய தொழில் வைத்திருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும், வருமானம் நன்றாக அதிகரிக்கும். இந்த கொண்டக்கடலை மாலை நமக்கு அந்த அளவுக்கு மிராக்கல் செய்யும். குரு பகவானுக்கு உரிய தானியம் கொண்டக்கடலை. இதை நீங்கள் இப்படி பயன்படுத்தி பாருங்கள், ரொம்ப சிறப்பாக அமையும். இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் குரு பகவான் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்று சுண்டல் குழம்பு நீங்கள் வைக்கலாம். அல்லது கொண்டக்கடலையில் ஏதாவது நீங்கள் கிரேவி மாதிரி ஏதாவது பண்ணிக்கிடலாம். அல்லது அவிச்சு கூட நம்ம சாப்பிடலாம். நம்ம சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அவிச்சு சுண்டல் மாதிரி வச்சு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். அல்லது நம்ம சுவாமிக்கு நெய்வேத்தியம் மாதிரி அதை ரெடி பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி பண்ணுவது நமக்கு ரொம்ப நல்லது, வியாழக்கிழமை என்று செய்வது. இப்படி செய்கிறதுனால நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை அன்று யாருக்காவது மஞ்சள் வஸ்திரம் யாருக்காவது தானமாக கொடுப்பதும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அடுத்து நம்ம சுவாமிக்கு குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு இன்னமும் சிறப்பான பலன் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கொடுக்கும். பண வசியம் நமக்கு ஏற்படுவதற்கு நம்ம கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் கட்டாயமாக மஞ்சள் டப்பா இருக்கும். அதற்கு அடியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ரூ. 5 நாணயத்தை வைத்துட்டு அதற்கு மேலே மஞ்சள் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த மஞ்சள் தூளுக்குள்ளேயே நீங்கள் ரூ. 5 நாணயம் போட்டு வைக்கும்போது உங்களுக்கு குபேர கடாட்சம் கிடைக்கும். அதனால் வியாழக்கிழமை கட்டாயமாக இதை செய்து பாருங்கள். அந்த ரூ. 5 நீங்கள் பூக்கள் ஏதாவது வாங்குறதுக்கு, சுவாமிக்கு ஏதாவது வாங்குறதுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். வாரம் நீங்கள் மாற்றிக்கொண்டே இருப்பது ரொம்ப நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.